கதையின் தலைப்பு மழையின் பரிசு. வறண்ட வயல்களால் சூழப்பட்ட ஒரு வெயில் கிராமத்தில் அருண் என்ற ஆர்வமுள்ள சிறுவன் வாழ்ந்து வந்தான். விளையாட அவனுக்கு பிடிக்கும். ஆனால் தண்ணீர் பற்றி அவனுடைய குடும்பத்தினர் கவலைப்படுவதை அவன் அடிக்கடி பார்ப்பான். கிராம கிணறு கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. எல்லோரும் தண்ணீர் எடுக்க தூரம் நடந்து சென்றார்கள். நகரத்தில் எப்போதும் தண்ணீர் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு ஏன் இல்லை என்று அருண் யோசித்தான். ஒரு நாள் பள்ளியில் அவனுடைய அன்பான அறிவியல் ஆசிரியை திருமதி அன்யா மழை பற்றி பேசினார். மழை தண்ணீரை கொண்டு வருகிறது என்று அவர் கூறினார். ஆனால் நாம் அதை பிடிக்க வேண்டும். திருமதி அன்யா பெரிய கூரைகள் மற்றும் குழாய்களின் படங்களை அவர்களுக்கு காட்டினார். இது மழைநீர் சேகரிப்பு என்று அழைக்கப்படுகிறது என்று அவர் விளக்கினார். நாங்கள் மழையை சேமிக்க முடியும். அருணின் கண்கள் ஒரு யோசனையுடன் பிரகாசித்தன. திருமதி அன்யாவின் பாடம் பற்றி சொல்ல அவன் வீட்டிற்கு விரைந்தான். நாங்களும் மழையை சேமிக்க முடியும் என்று அவன் கூவினான். அவனுடைய பெற்றோர் கவனமாக கேட்டார்கள். அது ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அருண் என்று அவனுடைய தந்தை கூறினார். சேர்ந்து அவர்கள் அதை முயற்சி செய்ய முடிவு செய்தார்கள். பழைய குழாய்கள் மற்றும் ஒரு பெரிய வாளியுடன் அவர்கள் ஒரு எளிய அமைப்பை உருவாக்கினார்கள். மழை பெய்தபோது கூரையிலிருந்து தண்ணீர் அவர்களுடைய புதிய தொட்டிக்குச் சென்றது. அருண் தன் குடும்பம் விலைமதிப்பற்ற தண்ணீரை சேகரிப்பதை பெருமையுடன் பார்த்தான். அது குடிப்பதற்கும் அவர்களுடைய சிறிய தோட்டத்திற்கும் போதுமானதாக இருந்தது. விரைவில் மற்ற கிராமத்தினர் அருணின் குடும்பத்தின் புத்திசாலித்தனமான யோசனையை பார்த்தார்கள். அவர்களும் அவர்களுடைய சொந்த சிறிய மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்கத் தொடங்கினார்கள். அடுத்த கோடை மிகவும் வெப்பமாக இருந்தது. மற்ற கிராமங்கள் போராடின. ஆனால் அருணின் கிராமத்தில் மழைக்காலத்தில் இருந்து சேமிக்கப்பட்ட தண்ணீர் போதுமானதாக இருந்தது. அனைவரும் சேர்ந்து வேலை செய்தோம் என்று தெரிந்து சிரித்தார்கள். தன்னுடைய ஆர்வம் கிராமத்திற்கு உதவியதில் அருண் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உணர்ந்தான். மழை சேமிப்பது போன்ற சிறிய நடவடிக்கைகள் கூட எல்லோருடைய எதிர்காலத்திற்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிராமம் கற்றுக்கொண்டது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், மழைநீரை சேகரிப்பது போன்ற சிறிய செயலும் எதிர்காலத்திற்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்.